ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு முறுமுறுன்னு மஷ்ரூம் 65 செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம், கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அரிசி மாவு, உப்பு, கடலை மாவு. இப்போ வந்து மஷ்ரூமில் மசாலா பிடிக்கிறதுக்காக மசாலா வந்து ஒட்டணும். அதுக்காக வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, சிறிதளவு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போதான் வந்து நம்ம டிப் பண்ணி போட்டால் அந்த மசாலா பிடிக்கும், இல்லைன்னா வெறும்னே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி மசாலா போட்டு தடவி வச்சுக்கலாம், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மஷ்ரூம் டிப் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா பொருட்கள்லாம் சேர்க்கணும். கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூனு, மசாலா காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள், தண்ணி ஊற்றி நல்லா பபிள்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம இந்த கலர் பொடி எதுவுமே சேர்க்கல. மஷ்ரூம் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். இப்போ நம்ம மஷ்ரூம் டிப் பண்ணி பொரிக்க போகிறோம். இதை வந்து ஃபுல்லாக போட்டு பெரட்டி எடுத்துட்டா அது ஒட்டாது. இது மாதிரி வெள்ளை வெள்ளையாக தெரியும் மஷ்ரூமு. அதனால இப்படி டிப் பண்ணி போட்டால் தனித்தனியாக அழகாக வரும். நம்ம மொறு மஷ்ரூம் ரெடி ஆகிடும். கிறிஸ்பியான மஷ்ரூம் 65 ரெடி ஆயிடுச்சு. முறுமுறு மஷ்ரூம் 65 ரெடி. வாங்க மக்களே, சாப்பிடலாம். எடுத்தனாலதான் இந்த மாதிரி தனித்தனியா கிறிஸ்பியா தனித்தனியா வந்திருக்கு. இது மொத்தமா மிக்ஸ் பண்ணா இத மாதிரி வராது. பாருங்க எப்படி இருக்குன்னு. மேலும் இந்த மாதிரி சமையல் வீடியோ பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.